வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பக்தி சூப்பர் சிங்கர் சாட்டர்டே எபிசோடு. அதோட ஃபுல் எபிசோடுடைய ரிவ்யூ நேற்று முந்தானத்தில் கொஞ்சம் ஹெல்தப் ஆயிட்டேன் ஒர்க்கில், அதனால பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு பண்ணுறேன். அதில் வந்து சாட்டர்டே எபிசோடுடைய முதல் பாடல் நம்ம ஸ்ருதி ஹரிஸ் பாடுறாங்க. அவங்க பாடின பாட்டு என்னன்னா, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனைமறவேன். இந்த பாட்டு வந்து ஒரு போஸ்ட் கார்டில் நம்ம கவிஞர் வாலி திருச்சியிலேருந்து ஸ்ரீரங்கத்திலேருந்து எழுதி அனுப்பிச்சு அதற்கு டியூன் பண்ணி நம்ம டிஎம்எஸ் பண்ண பாட்டு தான். அவரே டியூன் பண்ணி பாடின பாட்டு தான் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனைமறவேன். வாலி அப்படிங்கிறவர் வந்து அவருடைய இயற்பெயர் வந்து ரங்கராஜன். அவர் ஒரு ஐயங்கார். ஸோ ஐயங்கார் எப்படி முருக பக்தரானாரு? ஐயங்கார்னால விஷ்ணு, திருமால், விஷ்ணுவுடைய பக்தர்களா இருப்பாங்க. ராமர், கிருஷ்ணர் அப்படின்னு அதை கும்பிடக்கூடிய ஒரு பக்தரா இருப்பாரு. அவர் எப்படி முருக பக்தரானாரு? ஸோ இந்த பாடல் அப்படின்னு உடனே எனக்கு அந்த பாடல் பிறந்த கதை இதை நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னன்னா, 1948 அந்த காலகட்டங்கள் இளைஞராக நம்ம வாலி அவர்கள் நாடகம்லாம் போட்டுக்கிட்டு சுறுசுறுப்பா இருந்த காலம், பரபரப்பா இருந்த காலகட்டம், யங் ஏஜ்ல. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய சிஸ்டருக்கு வந்து சிரோசிஸ், அதாவது லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்கஹால் குடிக்கிறவங்க, அதாவது குடிகார பசங்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதி தான் லிவர் சிரோசிஸ். அப்போ அதை வந்து மகோரதம்பாங்க. அப்போ அந்த டியூப்பை வச்சு எடுப்பாங்க. 2 தடவை எடுத்தால் செத்து போயிடுவாங்க. இவங்களை வந்து திருச்சி ஜிஹெச், அப்போ வந்து சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல், அது கூட்டு போய் பார்க்குறாங்க. ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் வந்து முடியாது, அவ்வளோதான், இனிமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. நைட்டு பிழைக்குமான்னு தெரியல. ஸோ இப்போ என்னன்னா, இவர் ஒரு ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு, நம்ம இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்காரு ஆண்டாள் வீதியில, திருச்சி ஆண்டார் ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருக்காரு, அவரை போய் பார்ப்போம். அவர் ஃபாரின்ல எல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு, டிடிசிடி எல்லாம் படிச்சிருக்காரு, டிபிக்கு எல்லாம் வைத்தியம் பார்க்குறவர், அவர் நல்ல டாக்டர், அவர் வந்தா ஒரு வேலை வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொன்ன உடனே, எல்லாம் முடியாதுன்ட்டாங்க, இனிமே போய் என்ன பண்றது அப்படின்னோடனே, சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் ஸ்ரீரங்கத்துக்கு வர்றதா இருந்தால் 5 ரூபா ஃபீஸ் கேட்பார். அப்போ காரில் வருவார், அவரே டிரைவ் பண்ணிட்டு வருவார். அப்போ வாலி சார் போய், சார் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, இப்போ பிழைக்க முடியாதுன்ட்டாங்க, அதாவது ரேலியில் போட்டுரு அப்படிம்பாங்க. அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் பிழைக்காதுங்கிற அர்த்தத்தில் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அந்த டாக்டரை கூப்பிட்டு வர்றாரு. டாக்டர் வந்து ஏதோ ஊசி போடுறாரு, பார்த்தா எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு பார்த்தா கல்யாணம் பண்ணப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 85 வயது வரை உயிரோடு இருக்காங்க. அவங்க பசங்கள்லாம் தலையில வச்சு தாங்குறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா நாடுக்கும் போறாங்க. அவங்க பையன் இந்தியன் ஏர்லைன்ஸ்ல வேலை பார்த்ததுனால ஜெர்மன், ஜப்பான் எல்லாமே பார்க்குறாங்க. கவிஞர் வாலி வந்து அவர் எந்த வெளிநாட்டுக்கு போனதில் அவருக்கு பாஸ்போர்ட் கூட கிடையாது. அவர் நியூயார்க் நகரம் அப்படிங்கிற பாட்டெல்லாம் வந்து அவர் கற்பனையில் எழுதினது தான். அவர் நியூயார்க்குக்கெல்லாம் போனது கிடையாது. அங்க வந்து இது இருக்குமான்னு தெரியல, கப்பல்னு எழுதிட்டாரு. அங்க வந்து கடல் இருக்குமான்னு கூட அவருக்கு தெரியல. அப்புறம் கேட்டிருக்காரு, ஆமா இருக்குன்னதுக்கு அப்புறம் தான் அவர் ஹாப்பி ஆனாரு. ஸோ அந்த மாதிரியான ஆள் அவர். அப்படி அவருக்கு அந்த ஊசி போட்டு வைத்தியம் பார்த்தவர் வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு டாக்டர். அவங்க கியூர் ஆயிட்டாங்க. அதுலேருந்து அவர் வந்து முருக பக்தரை மாறினாரு. அப்படி மாறி ஒரு போஸ்ட் கார்டு, அப்பெல்லாம் போஸ்ட் கார்டு வந்து 48 என்ன விலைன்னு எனக்கு தெரியல. நான் 5 காசு போஸ்ட் கார்டு இருந்தப்பெல்லாம் எனக்கு விவரம் தெரியும். 5 பைசாக்கு போஸ்ட் கார்டு. அது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் எழுதி அனுப்ப முடியும். போஸ்ட்மேன் கூட அதை படிக்க முடியும். அது போஸ்ட் கார்டு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து லெட்டருங்கிறது நம்ம மடிச்சு கவர் மாதிரி இருக்கும், அதில் வந்து எழுதணும்னா வெளியில தெரியாது. இவர் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்புறாரு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனைமறவேன். இந்த பாட்டை அவருக்கு எப்படி பழக்கம்னா, ஆல் இண்டியா ரேடியோவில் வாலி வேலை பார்த்தாரு. அப்போ வந்து டிஎம்எஸ் வந்திருக்காரு. அங்கே ரெக்கார்டிங்கெல்லாம் வரும்பொழுது அவருக்கு பழக்கம். நீ சென்னைக்கு வந்துரு அப்படின்ன உடனே, நான் எனக்கு பாட்டு இது வந்தால் மட்டும் உங்கள் அட்ரஸ்க்கு எழுதி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பாட்டை எழுதி அனுப்பிச்சு அந்த பாட்டுக்கு அவர் டியூன் பண்ணி அதை வந்து அவர் பாடி, அது மாபெரும் இன்னைக்கு வரைய பெரிய ஹிட்டான பாட்டு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனை உனைமறவேன், நிற்பதும் முன்னாலே நடப்பதும் உன் தயவால் அப்படின்லாம் பயங்கரமான வரியெல்லாம் வரும். அதை வந்து கடைசி விவசாயிங்கிற ஒரு படத்துல வந்து அந்த பாட்டை வச்சிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதாவது இப்ப என்னன்னா, இந்த பாட்டை ஸ்ருதி ஹரிஸ் ரொம்ப சூப்பரா பாடி நடுவர்களுடைய பாராட்டை பெற்று எல்லாரும் ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு வந்து கோல்டன் ஷவர் கொடுத்தாங்க. சூப்பரா பாடினாங்க. ஏன்னா இந்த பாட்டெல்லாம் வந்து ஒரு எபிக் சாங்கு. இந்த மாதிரி பாட்டெல்லாம் வரவே வராது. அது வந்து இப்படிதான் கவிஞர் வாலி முருகபக்தரா மாறினார். இதுதான் பாடல் பிறந்த கதை. நான் இந்த பக்தி சூப்பர் சிங்கர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து கிருஷ்ண கானத்தை பற்றி சொல்லியிருந்தேன். அவங்களும் அதில் உள்ள எல்லா பாட்டையுமே பாடுறாங்க.
ஸோ ரொம்ப ஹாப்பி. எம்எஸ்வி அவர்கள் ஏவிஎம்முக்காக இசையமைச்சது. கண்ணதாசன் அவர்களுடைய லிரிக்ஸ் ஒவ்வொரு பாட்டும் ஒரு லெஜண்ட்ஸ் பாடியிருப்பாங்க. ஒரு பாட்டு டிஎம்எஸ், ஒரு பாட்டு பி சுஷீலா, ஒரு பாட்டு எஸ்பிபி, ஒரு பாட்டு வாணி ஜெயராம், அந்த மாதிரி பாடியிருப்பாங்க. இப்போ விக்னேஸ்வரன் அவர் பாடினது வந்து நம்ம புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஒவ்வொரு பாட்டிலையுமே கிருஷ்ணருடைய வெவ்வேறு பேரை யூஸ் பண்ணுவார். அதுதான் கண்ணதாசன். ஒரு பாட்டில் வந்து பார்த்தா கண்ணன் பாரு, இன்னொன்னுல கிருஷ்ணன் பாரு, இன்னொன்னுல புருஷோத்தமன் பாரு, அந்த மாதிரி அவர் வரிகளை மாத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த அளவு வெர்சடைல் ஒரு ரைட்டர் அவரு. ஏன்னா இந்த கிருஷ்ணருக்குன்னு ஒரு பாட்டே இல்லை தமிழ்ல, கண்ணனுக்கு பாட்டே இல்லை, நம்ம ஒன்று பண்ணணும்னு சொல்லி அப்படி உருவாக்குனது தான் இந்த கிருஷ்ணகணம். ஏவிஎம் சரவணன் அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், எம்எஸ் விஸ்வநாதன், இவங்க 3 பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான். ஏவிஎம் முதல்ல சரஸ்வதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆடியோ கம்பெனி வச்சிருந்தாங்க, அதுக்காக பண்ணப்பட்டது தான் இது. ஸோ அந்த பாடலை வந்து நம்ம விக்னேஸ்வரன் ரொம்ப நல்லா பண்ணார். டீசென்ட் அட்டம்ப்ட். அதாவது அவருக்கு உச்சரிப்புல வந்து சில பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் எடுத்து சொன்னாங்க ஜட்ஜஸ். ஓவராலா ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸா இருந்தது. அடுத்த பாடல் வந்து பவித்ரா. நான் இந்த ப்ரொமோ வந்தப்பயே சொன்னேன், இந்த பாடல் பிறந்த கதை. இந்த பாடல் ரெக்கார்டிங்கும் போது எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம காரக்குடி நாராயணன் அவர்கள் சொன்ன இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதுல குறிப்பா வந்து ஜானகி அம்மா அழுதது, அந்த ரெக்கார்டிங்க்கு வந்து அவங்க ரெக்கார்டிங் தியேட்டர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டது, இசைஞானி இளையராஜா, கவிஞர் வாலி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பாடலை வந்து பவித்ரா ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அதாவது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் பாராட்டும்படி பெஸ்ட்டாக இருந்தது. அந்த பர்டிகுலர் சாட்டர்டேல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இதுதான் இருந்தது. நம்ம டிஎல் மகாராஜன் அவருடைய செயினை கழட்டி கழுத்தில் போட்டார் பவித்ராக்கு. எல்லோருமே ஒட்டு மொத்தமாக உருகி போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். பெஸ்ட் விஷஸ் பவித்ரா. அகிலா பாடினாங்க, சந்தனம் மணக்குது குங்குமம் மணக்குது அந்த பாட்டு. ஸோ அந்த பாடல் டிஎல் மகாராஜன் அவர்கள் பாடின பாட்டு, அது அவருக்கு முன்னாடியே பாடினாங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஆண் குரல் தான் கம்பீரமா ஓங்காரமா பாட முடியும் அப்படிங்கிறது இல்லை, என்னாலையும் பாட முடியும்னு ஒரு பெண் குரல்ல நீங்க சிறப்பா பாடினீங்கன்னு சொல்லி பாராட்டினாரு. அவங்களுக்கு ஐம்பொன் மாலை அதை வந்து நம்ம புஷ்போனம் குப்புசாமி கிஃப்ட் பண்ணாரு. ஓவராலா எல்லாரும் பாராட்டினாங்க. நம்ம நித்யஸ்ரீ மகாதேவன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்க குரல்ல ஒரு தனித்தன்மை, யுனிக்னஸ் மற்றும் ஒரு அந்த அழுத்தம், அந்த ஒரு பாட்டை எப்படி பாடணும் அப்படிங்கிற, இந்த பாட்டு இப்படி பாடினாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது உங்க குரல்ல இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க. கடைசி 2 பாட்டு, கடைசி 2 பாட்டுல தேஜஸ்வினி அவங்க வந்து ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா அந்த பாட்டு பண்ணாங்க. பி சுஷீலா அம்மா பாடின பாட்டு ரொம்ப இனிமையான பாடல். அந்த நவராத்திரியில எல்லாம் பாடக்கூடிய அந்த துர்கை அம்மனுக்காக பாடக்கூடிய பாடல், அதை ரொம்ப சிறப்பா பண்ணாங்க. அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைச்சதுல ஆச்சரியமே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்களோட வாய்ஸா இருக்கட்டும் அவ்வளோ ஸ்வீட்டா இருந்தது. அந்த சங்கதிகள் அவங்க பாடின விதம் எல்லாமே ஓவராலா ரொம்ப அந்த பாவம் எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா யாமினி வந்து பெங்களூர் ரமணி அம்மா, பொம்மை தான். அதாவது பக்தி பாடல்கள் மட்டுமே பாடி புகழ் பெற்றவங்க பெங்களூர் ரமணி அம்மா. அவங்களோட பாடலை எடுத்து பாடினது ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. பட் அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கல.